I am on my way. Hey! அண்ணா உனக்கு என்னென்ன பிரச்சனை? தம்பி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். ஆன்லைன்ல ட்ரை பண்ண வேண்டியதானே தம்பி அண்ணா? பெங்களூர் போறேன். பெங்களூரா? ஆமா தம்பி. இல்ல புரியல. வேலை செய்யறேன் அண்ணா எனக்கு அது தெரியுண்ணே, பெங்களூர் தான் போறல, அங்க போய் ஃபோன் வாங்க வேண்டியதானே? இல்ல தம்பி, நான் பெங்களூர் தான் போறேன். போறதுக்கு 3 மணி நேரம் நான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால சும்மா எப்படி போறது? கையில போன் இருந்தா வச்சுக்க, பார்த்துட்டே போலாம்ல. ஆடா நாசமா போனவனே, பெங்களூர் தான் பெரிய சிட்டி, அங்க இல்லாத இங்க லோக்கல்ல வாங்க போற? எல்லாமே இருக்கா? இருக்குண்ணா. எல்லாமே இருக்கா? இரு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மொபைல் கடையில் வேலை செய்யறான், அவங்ககிட்ட கேட்கறேன். ஹலோ மாப்பிள்ள, எங்க இருக்கடா? கடையிலே வெளியே வா. கடையில தான் மாம்ஸ் இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். வாங்கிக்கலாம் மாம்ஸ், வாங்க. வா. ஹலோ மாப்பிள்ள, நான் கடையில தான் இருக்கேன், உனக்கு காணோம். சாரி மாம்ஸ், இப்போதான் ஒரு சின்ன வேலையா வெளியே வந்தேன். நீங்க ஃபோன் பார்த்துட்டுங்க, நான் வரேன். சரிடா. இவன் யார், நான் மென்டலாக இருப்பான் போல, நம்மள வர சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டான். சரி வா, ஃபோன் பார்க்கலாம் வா. என்ன ஃபோன் வேணும்? தெரியாது. எத்தனை ஜிபி ரேமில் வேணும்? தெரியாது. எவ்வளோ பேட்டரி பேக்கப் வேணும்? தெரியாது. கேமரா குவாலிட்டி எவ்வளோ வேணும்? அதுவும் தெரியாது. உரக்கடையில் பூச்சி மருந்து இருக்கு தெரியுமா? அது தெரியும். வெரி குட், வாங்கி குடிச்சு செத்துரு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? வேற என்ன சொல்றது? அப்புறம் ஃபோன் வாங்க ஒன்றுமே தெரியல, அப்புறம் என்ன ஃபோன் வாங்க வந்தேன்? சரி, ஃபோன் என்ன கலராகவும் தெரியுமா? அது தெரியும். அது பிளாக் கலர். அதுவும் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பரவாண்டா, ஒன்றும் தெரியாம ஃபோன் வாங்க வந்தீங்க. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இல்லை தம்பி, 30,000 ரூபாய் பட்ஜெட்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைச்சேன். வாங்க மாம்ஸ், எப்போ வந்தீங்க? உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான்டா வந்தோம். சாரி மாம்ஸ், பழக்க தோசத்துல சொல்லிட்டேன். சரி, உங்களுக்கு என்ன ஃபோன் வேணும்? இல்லை, ஒரு 30,000 பட்ஜெட், ஒரு நல்ல ஃபோன் வந்து பார்த்து சொல்லு. இதே இப்போ வந்து புது மாடல் 128 ஜிபி தான் இருக்கு, 256 ஜிபி இல்லை. 256 ஜிபி இல்லையா? எனக்கு 256 ஜிபி தான் வேணும். ஏன்னா இப்போதான் இது பார்க்கலன்னு சொன்னா, அப்புறம் அதுக்குள்ளே அந்த மாடல் வேணும்னு கேட்குறேன். அந்த மொபைல் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாம ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு, அதுதான். அப்பல அந்த மாடல் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா என்ன சொல்லுடா? ஆனா என்ன 2 ஹவர்ஸ் ஆர்டர் பண்ணா வச்சு விடுவாங்க. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். அதுக்கு நீங்க 2 மாடல் வாங்கி வச்சிருக்கலாம்ல. அது வாங்குற காசுக்கு 3 ஃபோன் வாங்கிடலாம். 256 ஜிபி வாங்கணும்னா 29,000 ரூபாய் ஆகும். இது நான் 30,000 கேட்டதுக்கு ரவுண்ட் பண்றியா? ஃபோன் விலையே அதுதான். ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ண முடியும், 28,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த மாதிரி ஃபோன் புக்கிங் பண்ணாதான் வாங்குவோம். சரிடா, நீ ஃபோன் வந்தது கால் பண்ணு, நாங்க வரோம். ஓகே மேம். அங்கேன ஒரு கடை இருக்கு. வரட்டா மாமே? அண்ணா நான் எங்கண்ணா போறேன்? காலையில இருந்து எந்த இல்ட்வாயிலும் வரல. எவனாச்சும் வந்தா நல்லா இருக்கும். அண்ணா வந்துட்டான் இல்ட்வாய். அந்த கடையில பார்த்தனேன்ல. தோலாப்பூர்ல இருந்தா வந்துக்கிறீங்க, இங்க இருந்தா வந்துக்க மாட்டீங்களா? என்ன நீங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? அண்ணா பிஆர் மொபைல் நியூ மாடல் இருக்கா? 256 ஜிபில இருக்குதுண்ணா. எப்படி வருது? 24,000 ரூபாய் தான்ப்பா. அவ்வளவுதானா? ஆமாப்பா. அண்ணா என்ன நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க? அது ஓகே இருக்கட்டும். 24,000 ரூபாய் போன் வருதாமா? இது நீ கேட்ட அந்த மாடலா? ஆமா. 5,000 ரூபாய் கம்மியாவா? இருக்கு, அவன் ஃபோன் பண்றேன். ஹலோ மாப்ள, சொல்லுங்க மாம்ஸ். என்னடா இங்க ஃபோன் 24,000 சொல்றாங்க, நீ 29 ரூபாய் சொன்னல? ஓ அதுவா? அந்த ஃபோன் டெமோ ஃபோன். வரவங்க போறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனி டைம் சார்ஜ்லயே இருக்கும். ஃபோன் ஸ்கிரீன் ஆன்லயே இருக்கும். நீ அந்த ஃபோன் வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா? வேற பெருசா எதுவும் வராது. என்ன பேட்டரி பேக்கப் தாங்காது. 3 மாசத்துல மதர் போர்டே போயிடும், அவ்வளவுதான். என்ன 24,000 ரூபாய்க்கு தருது, நான் 20,000 ரூபாய்க்கு தரேன், வாங்கிக்கிறீங்களா? இல்ல இல்ல, நாங்க புது ஃபோனே வாங்கிக்கிறோம், நான் வரோம். இல்ல எனக்கு அந்த மொபைலை கொடுத்துருங்க. இல்ல 5,000 ரூபாய் கம்மியா கொடுக்குன்னு சொன்னாங்க, அதான் போலாம். எனக்கு 5,000 ரூபாய் நட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அது எப்படியோ கிடைச்சிடணும். என்ன கேன என்ன நிச்சயம்?
கடை வச்சு 6 மாசம் ஆகுது. எவனும் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கே வர மாட்டாங்கண்ணா. என்னதான் பண்றது புரியல. கடை வாடகை வேற இருக்குது. அரிசி பருப்புலாம் 6 மாசத்துக்கு முன்னாடி ஊற வச்சது காஞ்சி போய் கிடக்குது. என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டவே மாட்டேங்கிறான். வராங்க. சாப்பிட என்ன இருக்கு? சாப்பிட இருக்கீங்களா? சார் சாப்பிட எல்லாமே இருக்குங்க. என்னங்க வேணும் அது மட்டும் சொல்லுங்க சார். போய் நான் உட்காந்துக்கிறேன். சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? சார் எனக்கு இந்த தோசை போதுங்க. சரிங்க சார். சார் நீங்க 4 புரோட்டா, 4 இட்லி, சரிங்க சார். 4 பாலுக்கு. சரிங்க சார். கொண்டு வந்துரு. ஓகே சார். ஓகே சார். போதுமா? இல்ல சாப்பிட்டு சார் உடனடியா போய் கொண்டு வரேன் சார். கொண்டு போடுவா. சரிங்க சார். அவிச்சு முட்டை இருக்கா? எல்லாமே இருக்கு சார். கடையில் அவ்வளோதான் இருக்கு. விட்றா போடா. போடுங்க போடா நீ போடா. சரிங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். சரி சரி. அண்ணா ரெண்டு தோசைண்ணே. இருங்க சார். என்ன 10 கையா இருக்குது. 2 தோசை போட்டு வரேன். இருங்க போய் சாம்பார் சார். சார் போதுமா சார்? போதும். தம்பி தண்ணி குடுப்பா. சார் சார் வர சீக்கிரமா வந்துட்டேன். புரியுது சார். சரிங்க சார். இந்த தோசைண்ணே. அண்ணா இருங்க சார் கொண்டு வரேன். என்னங்க சார் இப்படி பண்றீங்க? இருங்க சார் வர என்ன தண்ணியாவது குடிங்க. 2 நீதானா? சார் வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சார்? அண்ணா இந்த தோசை எனக்கு தானே கொண்டு வந்தீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். சரி சரி சார் வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? வேற என்ன வச்சிருக்குது? வேற எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு சிக்கன் தந்தூரி கிடைக்குமா? ஓகே. சரிங்க சார் கொண்டு வந்துடுறேங்க சார். சார் அந்த தோசை சரி இந்தாயா புடிச்சு தொலையா சாப்பிடுயா. காட்டு பண்ணு. 2 தோசை போடுறதுக்கு எவ்வளோ நேரமாடா? இவன் மட்டும் இல்லைங்க, முக்கால்வாசி சோறுலக்காரங்க அப்படிதாங்க. கம்மியாக தீங்கன்னா கவனிக்கிறதே கிடையாது. நிறைய தீங்க உழுந்து கவனிக்கிறானுங்க. அண்ட் இன்ன வரைக்கும் சோறு போட்டல அந்த நாளைக்கு இப்படி நான் தான் சேர்த்து தரணும். கூப்பிடுறேன் ஓனரே நான் தாங்க. சப்ளையருங்கடா. சப்ளையர் பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு போயிட்டாங்க. ஹோட்டல் ராஜு என் ஹோட்டல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச பொருளுங்க அதெல்லாம். அவத்தானே உங்களை தின்னுட்டு இருக்காங்க. போடா போடா. சுத்தி சுத்தி வந்தீங்க சுத்து பெறலால் சுத்தி. போ பாப்பா. மனுஷே போன் வந்துச்சு வாங்க. ஏதோ சாப்பிட்டு இருக்கேன் நான் வந்தறேன்டா. இல்ல வேற கஸ்டமர் அந்த போன் மாடல் தான் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க அந்த வச்சு தரல. கடை ஓனர் அவங்க கிட்ட தரலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சீக்கிரம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல பா சாப்பிடுயா. மாஸ்டர் அப்படியே பாப்பா. பாப்பா. மனுஷே ஒரு நாளே வெளிய போறேன். பையன் இருக்கான் பாத்துக்கோங்க. இது என்னங்க சைடு டிஸ்ப்ளேவா இருக்கு? ஆமாங்கண்ணா இந்த மாடல் இப்படிதாங்கண்ணா இருக்கும். நல்லா இருக்கும். சரி ஓகே. டெம்பர் அண்ணா அது வந்துங்கண்ணா இதுல டெம்பர் ஒட்டினா லிக்விட் ஊற்றி தானே ஒட்ட முடியும். அப்படி ஒட்டினா வாரண்டி கிளைம் ஆகாதுங்கண்ணா. இது என்ன தம்பி இப்படி சொல்றாங்க? நான் இருந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது. ஹலோ மாப்பிள்ள, என்ன வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு சொல்றான். போன் அவங்கிட்ட கொடுங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வாங்காம போயிட்டா அவங்க சம்பளத்தை தான் பிடிப்பாங்க. ஓகே கொடுத்துட்றேன். நான் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஓகேன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஓகேன்னு சொல்றீங்க. லைட்டா மட்டும் லிக்விட் போட்டு ஒட்ட சொன்னாங்க. உள்ளெல்லாம் போகாது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே விட்டுருங்க. வாரண்டி கிளைம் ஏய் அவன் ஒட்ட தரையே ஓட்டியிருக்காடா. போன் எதுவும் ஆயிரு போகுது. இல்ல டெம்பர்லாம் வேண்டாம். போய் கூட்டி கொடுத்துருங்க. தம்பி இங்க வாப்பா. தம்பி பக்கத்து கடையில இப்ப அந்த மாடல பவுச் இருக்கும். போய் பவுச் எடுத்து என்ன தம்பி? நான் ஒண்ணு இல்லைண்ணா. சரி என்ன இவ்வளவு பெரிய கடையில 3 பேர் தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்லையா? இல்லைங்க லஞ்ச் டைமுங்க, சாப்பிட போயிட்டாங்க. இது இப்போ ஒருத்த ஓடணும் இல்ல, அவன் சாப்பிட தான் போயிருக்கான். இல்லைங்க அவன் பவுச் எடுத்துட்டு வர போயிருக்கிறாங்க. இருங்க வந்துட்டா பாருங்க. ஏன்டா லேட்டு? உப்பு வாங்க போறியா? சரி ஓகே ஓகே. இந்தாங்க சார். சார் அங்க கேமரா பாருங்க சார். தம்பி வாப்பா.